ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரிங் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரிங்குன்றனாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்பர் கேஸ் லெட்டராக மாற்றுவோம், லோயர் கேஸ் லெட்டராக மாற்றுவோம், கேபிட்டலைஸாக மாற்றுவோம், டைட்டிலாக மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அதுக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதை தான் இப்போ நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் functions in Python. String functions in Python. Okay. Just இதை வந்து நான் click on the markdown click பண்ணிட்டு ஸோ ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது markdown ஆகிடும். ஸோ இப்போ string functions எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, string functionsல ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் இதில் S1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வேரியபிள் நேமு. நீங்கள் டபுள் கொட்டேஷனில் நம்ம கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னென்னா நான் R18 போடலாம். ஓகேவா? ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் அப்படின்னு போடுறேன். ஸோ இதில் நான் மிக்ஸ்டு எலமெண்ட்டு கொடுக்க போகிறேன். ஓகே, JA ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதில் நான் வந்து மிக்ஸ்டு எலமெண்ட் J வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கேன், E வந்து கேப்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, I am going to change this string element into upper case lower case. எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு print of s1 dot upper of print of s1 dot lower print of s1 dot கேபிட்டலைஸும் டைட்டில்ன்றது பார்க்க போகிறோம். இது ரெண்டும் வந்து நிறைய இன்டர்வியூஸில் கேட்பாங்க. print of s1 dot title. இப்போ வந்து ரன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, அப்பர்ன்றதை கொடுத்துருக்கோமா, என்ன இருக்குது, எல்லா லெட்டர்ஸும் அப்பர் கேஸில் ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸாக மாற்றிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், லோயர்ன்றதை கொடுத்துருக்கோம், எல்லாத்தையுமே வந்து லோயர் கேஸ் லெட்டராக சேஞ்ச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேபிட்டலைஸாக மாற்றிருக்கோம். கேபிட்டலைஸுக்கும் டைட்டிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது, கேபிட்டலைஸ்ன்றது ஸ்டார்டிங் வேர்டை மட்டும் கேபிட்டலாக மாற்றும். டைட்டில்ன்றது நம்ம நிறைய நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டெல்லாம் போடும்போது என்னென்னா, இண்டெக்ஸ் பேஜில் ஸ்டார்டிங் லெட்டர் ஒவ்வொரு ஸ்டார்ட் ஆகிற லெட்டரும் கேப்ஸில் இருக்கும், அதுக்கு பேர் தான் டைட்டில் அப்படின்றது பேர். ஸோ இதில் ராஜலக்ஷ்மியில் R வந்து கேப்ஸ்லேயும் E வந்து கேப்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் கேபிட்டலைஸுக்கும் டைட்டிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இது என்ன, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எப்படி வந்து ஒரு அப்பர் கேஸ் லோயர் கேஸு கேபிட்டலைஸ் அண்ட் டைட்டிலாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எலமெண்ட்டை கொடுத்துட்டு அது வெதர் லெட்டர்ஸை அப்பர் கேஸாக இருக்கா இல்லை லோவர் கேஸாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, S2ன்றத ஒரு வேரியபிள் நேமில் நான் என்ன பண்ணுறேன், ரிப்பிட்டேஷன் வேண்டான்றதுனால நான் வேரியபிள் நேம் ஒன்றையுமே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். ஓகேவா? எஸ் பைத்தான். இப்போ நான் ஜஸ்ட்டு பைத்தான்றதை கொடுக்குறேன். இப்போ இதை போய்ட்டு நான் வந்து அப்பர் கேஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அப்பர் கேஸில் இல்லை. அப்போ இந்த அப்பர் கேஸில் இருக்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன நம்ம ஆன்சர் வரும் அப்படின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னால் என்னென்னா பூலியன் ஆப்ரேட்டரில் நமக்கு வந்து வரும். இப்போ கண்டிஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஸோ ஒரு வெதர் ஒரு கண்டிஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுனா, அது பாசிட்டிவாக இருந்துச்சு அது வந்து அப்படின்னா அதுக்கு ட்ரூ வந்து ஆன்சர் வரும். நெகட்டிவாக இருக்குது, அதாவது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபால்ஸ் வரும், சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ட்ரூ வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் இஸ் அப்பர் அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே இடத்துல நான் வந்து பிரிண்ட் ஆஃப் இஸ் S2, ஏன்னா வேரியபிள் நேம் சேவாக இருக்கிறது வந்து S2ன்ற வேரியபிள் நேமில் இஸ் லோயர் அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இஸ் அப்பருக்கு, ஏன்னா இது அப்பர் கேஸில் இருக்கா இல்லை லோயர் கேஸில் இருக்குது. இஸ் லோயர்னு செக் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது, ட்ரூ வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்பர் கேஸுக்கு தனியாக, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ், அப்பர் கேஸுக்கு தனியாக கொடுத்து லோவர் கேஸ் தனியாக கொடுத்து நீங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரூ கண்டிஷன் ஃபால்ஸ் கண்டிஷன் கொடுத்து நீங்கள் ஹோம்ஒர்க் வந்து பண்ணி பார்க்குறீங்க, எக்ஸசைஸ். ஓகே, அடுத்து என்னென்னா கேபிட்டலைஸை வந்து இங்கே செக் பண்ண முடியாது, ஒன்லி வி கேன் செக் டைட்டிலை வந்து செக் பண்ண முடியும். அது செக் பண்ண ஏன் கேபிட்டலைஸ் செக் பண்ண முடியாதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் வந்து S3 ஈக்குவல் டு
டைட்டில் கொடுக்குறேன், P வந்து கேப்சல் கொடுத்துக்கிறேன், பைத்தான் ப்ரோக்ராம்ன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ print of s3 டாட் is title அப்படின்றது செக் பண்ண போகுது. is title of ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா print of s3 டாட் is capitalize இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகேவா, is capitalizeன்றதை கொடுக்குறோம். இப்போ ரன் பண்ணுறோம். என்ன இருக்குது, str string object has no attribute is capitalized. ஸோ அப்போ என்ன இருக்குது, is capitalized வந்து இங்கே கிடையாது. ஓகே, இப்போ இதை வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எனக்கு டைட்டில் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேர்டே, இந்த ஸ்டார்டிங் வேர்டு எல்லாமே வந்து கேபிட்டலில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்குது, டைட்டில்ன்றது ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரூ ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இதுவே வந்து நான் இந்த வேர்டை மட்டும் PO ஸ்மாலில் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அப்பர் கேஸில் லோயர் கேஸாக மாற்றிட்டு அது அப்பர் கேஸில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், இதுவுமே வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஃபைண்ட் ரீப்ளேஸ்ன்ற கீவேர்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சேம் s3 வேர்டே எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, எடுத்துட்டு நான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, print of s3 டாட் ஃபைண்ட் ஆஃப் எதை ஃபைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓ வந்து 2 வாட்டி இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஓ வந்து 2 வாட்டி இருக்கிறத நம்ம செக் பண்ணும்போது எந்த லெட்டர் வந்து ஃபைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது அப்படின்ட்டு ஃபைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபைண்ட் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஃபைண்டுன்னு கொடுக்கும்போது இண்டெக்ஸுன்றது இண்டெக்ஸ் கொடுத்தா நம்ம வரும். இங்கே ஃபைண்டுன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே, ஸோ print of இதில் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இங்கே கொடுத்து பார்க்குறீங்க. இண்டெக்ஸ் கீவேர்டு நம்ம லிஸ்ட் டப்புகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ அதை நீங்கள் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. டாட் ரீப்ளேஸ்ன்றது நான் இப்போ பைத்தான் ப்ரோக்ராம்னு இருக்கிறத ஜாவா ப்ரோக்ராம்னு மாற்ற போகிறேன். ஓகேவா, ஸோ அங்கே எப்படி அந்த கீவேர்டு இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து என்னென்னா கரெக்டாக கொடுக்கணும். பைத்தானை நான் வந்து ஜாவான்ற சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஃபைண்டில் ஓன்றது கொடுத்துருக்கோம். ஓ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஓலோட இண்டெக்ஸ் பொசிஷனை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் ரீப்ளேஸில் பைத்தானை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜாவான்னு மாற்ற சொல்லி கேட்டிருக்கேன். அது என்ன இருக்குது, ஜாவா ப்ரோக்ராம்ன்றதை எனக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு எப்படி கொடுக்குறதுன்ற கீவேர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஸ்ப்ளிட்டுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அதையே நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் போயிட்டு கொடுத்துட்டு print of s3 டாட் ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, இது தனித்தனியாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டரை நான் கொடுக்கும்போது அது எப்படி வந்து அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கொடுத்து நம்ம கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா வேர்டை ஃபில் பண்ணுறதுக்கு. அது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கோம். அதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா s4ன்ற ஒரு வேரியபிள் நேமில் நான் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து சேவ் பண்ணியிருக்கேன். பைத்தான்றதே கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா print of s4 டாட் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சென்டரில் எனக்கு அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து செக் பண்ணிப்போம். print of len of லென்த் ஆஃப் s4ல் உள்ள லென்த்து நம்ம காமிக்க போகிறோம். எவ்வளோன்றதை கேட்டிருக்கோம். ஏன்னா லென்த் எதுக்காக அப்படின்னா அதில் எத்தனை வேர்டு இருக்குது, நான் எவ்வளோ வேர்டுக்கு ஃபில் பண்ண சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்றது. இப்போ நான் வந்து இங்கே 10 கொடுக்குறேன். அந்த 10 இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு எனக்கு வந்து வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஸ்டார் சிம்பிள் வந்து கொடுக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா print of s4 டாட்டு இது வந்து முதல்ல போட்டுட்டு அப்புறமா பார்ப்போம். ஸோ இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லென்த் ஆஃப் s4ன்னு கேட்கும்போது அங்கே வந்து லென்த் வந்து ஸ்ட்ரிங்கில் s4ல் 6 வேல்யூஸ் இருக்குது, 6 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சென்டர்ன்ற ஒரு கீவேர்டு கொடுத்து இல்லை 10ன்னு கொடுக்கும்போது நான் 10 லென்த்துக்கு எனக்கு ஃபில் பண்ண சொல்லி நான் ஸ்டார்ன்றதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்டர்லேருந்து கவனிக்கும். இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல 3 6 இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக
லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஸ்டார் சிம்பிளை ஃபில் பண்ணி 10 லென்த்துக்கு நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சிம்பிள் நீங்கள் கொடுத்து எப்படி வந்து நம்ம வந்து வேல்யூவை ஃபில் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இன்னொன்று எனக்கு லெஃப்ட் சைடில் மட்டும் ஃபில் பண்ணணும், ரைட் சைடில் மட்டும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீவேர்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து S4 கொடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம வந்து வேறு ஒரு வேர்டு கொடுப்போம். ஓகே, ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ப்ரோக்ராம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்டரில் நீங்கள் கொடுக்கும்போது நான் இப்போ லென்த்து வந்து எனக்கு ப்ரீவியஸாக 6 வந்திருக்கு. நீங்கள் அதில் வந்து 7 வேர்ட்ஸ் ஏதாவது கொடுத்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் கொடுத்து அது எப்படி ஃபில் ஆகுதுன்றதை பார்க்குறீங்க. அது எந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸு, அதாவது ஈவன் நம்பர் கொடுக்குறோன்னா நமக்கு கரெக்டாக வந்து ஃபில் ஆகிடும். ஆட் வேல்யூஸ் ஃபில் கொடுக்கும்போது எப்படி ஃபில் ஆகுதுன்றது உங்களுக்கு எக்ஸசைஸ். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் இப்போது s.rjustன்ற ஒரு கீவேர்டு இருக்குது. rjust ஆஃப் rjustல நீங்கள் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு 9ன்றது நான் கொடுக்குற அந்த வேல்யூக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஃபில் பண்ணுறதுக்கு நான் சிம்பிள் வந்து டாலர் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் s.ljust அப்படின்றத கொடுக்குறோம். ljust ஆஃப் இங்கேயுமே நான் 9 கொடுத்துட்டு இங்கே ஃபில் பண்ண சொல்லி நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா ஆண்ட் சிம்பிள் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வேணால் லென்த்து வேணால் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிரிண்ட்டாக len of s கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், len of s கேட்கும்போது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு காமிக்குது. rjustன்றது என்ன அப்படின்னா ரைட் சைடில் நமக்கு வேல்யூவை எக்ஸ்ட்ரா வேல்யூவை ஃபில் பண்ணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை வந்து ஃப்ரண்ட்டில், அதாவது ரைட் சைடில் ஃபில் பண்ணும். ljustன்றது என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரா வேல்யூவை வந்து ஸ்பெஷல் கேரக்டரை நமக்கு வந்து ஃபில் பண்ணிக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த 7 கேரக்டர்ஸில் நான் rjustன்னு கொடுக்கும்போது நான் 9 கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ்ட்ரா 2 வந்து கொடுக்கணும். அப்போ அந்த 2 இடத்துக்கு என்ன பண்ணுவோம்னா ரைட் சைடில் டாலர் சிம்பிளை ஃபில் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஜஸ்ட் அப்படின்றது லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக 2 ஆண்ட் சிம்பிள் கொடுத்துருக்கேன், அதை எனக்கு ஃபில் பண்ணிக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணுறதுக்காக இது ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ரொம்ப பெக்குலரான ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இப்போ நம்ம இதில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தோம், ஸ்ட்ரிங்கில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சுட்டே நீங்கள் வந்து நம்ம ஃபார் லூப்பு நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் டாபிக்லாம் பார்க்கும்போது அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நிறைய பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 2 ஸ்ட்ரிங்கை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது லாஸ்ட் டாபிக் இது, ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஜாயின் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இன்சர்ட்டில் போய்ட்டு அபோவ் கொடுத்துட்டு ஜாயினிங் 2 strings. ஓகேவா? இப்போ இதை வந்து மார்க் டவுன் கொடுத்துக்கிறோம். மார்க் டவுன் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்ட்ரிங் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். s = பைத்தான்றது எக்ஸில் வந்து பைத்தான்றது கொடுத்துருக்கோமா. நெக்ஸ்ட் வந்து S1ல் வந்து ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், ஏன்னா அது வரும்போது ஸ்பேஸ் க்ரியேட் ஆகி வரும் அப்படின்றதுக்காக. இது வந்து பைத்தான் ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து 2யுமே வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா s.s + s1. ஓகே, இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன எரர் வந்திருக்கு, EOL while scanning string literal. ஏன்னா இங்கே எண்ட் ஆஃபில் நான் வந்து இந்த மாதிரி இது வந்து சின்டாக்ஸ் எரரில் வரும். எண்ட் ஆஃப் லைன் நான் கொடுக்கல, அங்கே ஓப்பனிங் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன், இங்கே கொடுக்கல. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இன்வாலிட் சின்டாக்ஸ் S1 அப்படின்றது, ஏன்னா இங்கே ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன இருக்குது,
ரெண்டையுமே எனக்கு கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு, ஜாயின் பண்ணி எடுத்துருக்கு. இது வந்து 2 ஸ்ட்ரிங்கை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு. 2 ஸ்ட்ரிங்கை நம்மளால் ஆட் பண்ண முடியும், ஆனால் இண்டிஜுவல் ஸ்ட்ரிங்கையும் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங்கில் உள்ள ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே. இந்த ஸ்ட்ரிங் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே.